ஒன்று இது நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இது இது எந்த வகையிலும் இந்தியா அரசு எடுத்த கொள்கை முடிவு இதற்கு காரணமா? அல்லது இந்த பிரச்சனையை ஆன்டிசிபேட் பண்ணி செய்ய வேண்டிய நிர்வாக நடவடிக்கைகளை சைனால 200 நாளுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குன்றாங்க. நம்மிடம் 24 நாட்களுக்கு தான் இருக்கு. இதை அரசு எவ்வாறு கையாண்டிருக்கிறது? இந்த பிரச்சனை தேவையில்லாத பதற்றத்தை, பீதியை ஏற்படுத்துறாங்களா? இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போது அரசாங்கம் நினச்சி கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி செய்யாமல் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிதுன்னா, இந்தியா உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி ரிலையன்ஸ் ஜாம்நகரில் இருக்குது. 70 மில்லியன் டன் அவங்களால இன்றைக்கி இது அவுட்புட் கொடுக்க முடியும். அதில் 3லேருந்து 5 மில்லியன் டன் வரைக்கும் எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை உடனேயே நேஷனலைஸ் பண்ணி இந்தியா மக்களுக்கு திருப்பி விட்டா அது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் வேண்டாம், நீங்கள் நாட்டு நல்லத்துக்காக இப்போ நாங்கள் நேஷ்னலைஸ் பண்ணுறோம், இந்த 3லேருந்து 5 மில்லியன் டன்னை நீங்கள் பொதுத்துறை நிலத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டான விலையை கொடுத்து அரசாங்கம் வாங்கினா இந்த க்ரைசிஸ் நாளைக்கே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரிலையன்ஸுக்கு நேற்று 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து இறங்கி இருக்குது. 60 லட்சம் கச்சா எண்ணெயில் நீங்கள் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் கமர்ஷியல் சிலிண்டர் இது மாதிரி இருக்கிற லாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 4,07,000 கோடி 7,000 கோடிக்கு அவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுறது தான். பட் ஒரு நாட்டுக்கே நெருக்கடி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை நேஷ்னலைஸ் பண்ணணுன்னா என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ண விடாமல் அதை மக்களுக்காக வாங்கி அதை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நெருக்கடி போகும். ஒன்ஸ் மக்களுக்கு இந்த கேஸ் வர ஆரம்பித்தாலே இந்த பதுக்கிற கேஸு எல்லாமே போயிடும். அதனால் அரசாங்கமுக்கு சொல்யூஷன் இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வந்த கிரைசிஸ் அப்படின்னு கிடையாது. பிரதமர் எப்போதுமே நண்பர்களை பற்றி தான் கவலைப்படுவாரே தவிர மக்களை பற்றி கவலைப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால் இதை சால்வ் பண்ண முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் ரிலையன்ஸ்லேருந்தும் அதே மாதிரி ராசன் சாஃப்ட்னு ஒன்று எஸ்ஆரோட ரிஃபைனரி இப்போ ராசன் சாஃப்ட் கிட்ட இருக்குது.